எந்த அளவுக்கு இதனுடைய சிறப்புகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு பாருங்க, இந்த இஸ்லாத்திலேயே அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு காரியம் எதுவென்று சொன்னால் ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவது. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு அமல், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் எது? ஸலாத்து அலா லிவக்திஹா, அந்த குறித்த நேரத்திலே அவன் தொழுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல். ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்யறான், பாதையிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறுக்கால ஒரு மரக்கிளை முறிந்து விழுந்து கிடந்துருச்சு. அப்போ நாம் என்ன செய்யணும்? மரம் விழுந்து கிடக்குது, நமக்கு தொழுகைக்கு டைம் ஆகுது, நாம் சைடில் போயிடலாம் அல்லது தாவி போயிடலாம், இப்படி போயிட்டு என்ன செஞ்சிடுவோம், ஜமாத்து மிஸ் ஆகிட்டு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் ஒரு மனிதன் வருகிறான், அந்த மரக்கிளைகள் எல்லாம் எடுக்கிறான், முட்களை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துகிறான், அந்த இடத்தை மாசு அடைந்த அந்த குப்பைகளை எல்லாம் எடுத்து ஓரமாக வைத்து பாதையெல்லாம் இலகுவாக்கி கொடுக்குறான். இப்படி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது அந்த அவ்வளவு வத்து மிஸ் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் அடிபட்டு விட்டது. அப்ப இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுவானா, ஷக்கரல்லாஹு லஹு வ கஃபர லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதனுக்கு தொழுகையை ஆரம்ப நேரத்தை விட்டும் தடுத்து விட்டது. எது தடுத்தது? அவன் இந்த முறிந்த கிளைகளை எல்லாம் சரி செய்து விட்டு நான் நடந்து வரும்போது தாண்டிடுவேன். வயதானவங்க எப்படி தாண்டுவாங்க? கண்ணு தெரியாதவங்க எப்படி வருவாங்க? குழந்தைகள் வந்தா முள்ளுல மிதிச்சிருவாங்களே, கண்ணாடி கிடக்குமே, அல்லது மரத்துல கீழே அந்த முள்ளு கிடக்குமே. ஒரு விலங்கு கால்நடை வந்தால் அது தட்டி விழுந்துச்சு, அதுக்கும் நமக்கு வலிக்கிற மாதிரி அதுக்கும் வலிக்கும். இப்படி பிறர் நலனுடைய அந்த நோக்கத்தோடு பிறனுடைய நலன் நாடுவதற்காக வேண்டி அதற்காக மெனக்கிட்டு அந்த மரங்களை எல்லாம் கிளியர் பண்ணி முள்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு வாராது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த கடமை நிறைவேற்றுவது தவறிவிட்டது. இதை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நன்றி பாராட்டுகிறான், அவருக்கு அருள்களை வழங்குகிறான், பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலா இருந்தா கூட அந்த இடத்துல அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் பாருங்க. என் அடியான் ஏன் இந்த அமலை செய்யவில்லை? எது அவனை தடுத்தது? பிறர் நலன் சிந்தனையோடு ஒரு காரியத்தை அவன் செய்தான். என்ன மாதிரி தான் அவருக்கும் சிரமமா இருக்கும், வயதானவர்களுக்கு சிரமமா இருக்கும், பாதையில பாதசாரிகளுக்கு, கால்நடைகளுக்கு, குழந்தைகளுக்கு, பார்வையற்றவர்களுக்கு இப்படி சிரமமா இருக்கும் என்பதற்காக அவன் என்ன செஞ்சான்? அதை சரி செய்தான். பிறர் நலம் நாடுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அல்லாஹ் செய்கிறான், அருள் பாராட்டுகிறான், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னார். இந்த பிறர் நலன் நாடுவது எப்பேற்பட்ட காரியம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், தீனுன் நஸீஹா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலன் நாடுவதுதான். இன்றைக்கு இப்படியான ஒரு